ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சடனாக ஹீரோனை கிஸ் பண்ணியிருந்திருப்பான். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி பார்க்கும்போது திரும்பவும் கிஸ் பண்ணுற மாதிரி வரானா. அப்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் வந்து கேமராவை பார்த்தேன், அதனால தான் உன்னை கிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. ஓ, இனிமா அந்த கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஆமன்றானா. சரி, ஓகே, அப்போ நம்ம வேறு ஆங்கிளில் வந்து கிஸ் பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி கூப்பிட்றா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக தான் வருது. என்னடா அவள் இந்த மாதிரிலாம் கேட்குறா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா இந்த ராயல் ஃபேமிலிஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கூடி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவை தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவள் வந்துட்டு ஒரு சாதாரண பொண்ணு. அவள் இந்த மாதிரி உங்கள் ப்ரைவேட் ஏரியாவுக்கு கூட்டு வர்றது, இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுலாம் நல்லா இல்லை, இதனால் எவ்வளவு கிசுப்பே, நம்ம ஃபேமிலிக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அவளை வெளியே எத்தனை பேர் புள்ளி பண்ணுறாங்க தெரியுமா, முட்டையாலெல்லாம் அடிக்கிறாங்க, அவள் தனியாக வீட்டில் இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பே கிடையாது, அதனால தான் நான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவளை நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன், நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், ஸோ நான் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், அப்போ நீங்கள் பப்ளிக்காக எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவள் பாதுகாப்புக்காக தான் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, மற்றபடி மேரேஜெலாம் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஹீரோலாம் செம்ம காண்டாகி பார்க்குறான். என்ன அவள் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நான் அவளை கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பிளேஸ் வந்துட்டு ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. என்னோடய பூனைகள் எல்லாமே வந்துட்டு எப்போவுமே ரோந்தில் இருக்கும். ஸோ ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், சரி அவங்க உங்கள் ப்ரைவேட் ஏரியாவில் இருக்கட்டும், நீங்கள் வந்து பேலஸில் இருங்க, அப்போ தான் ரூமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும், இல்லைன்னா பேலஸே ரெண்டாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒரு மாதிரி காண்டோடு பார்க்குறான். உங்களுக்கெலாம் என்னடா, நான் அவளை கல்யாணம் பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பேலஸில் தான் இருக்கணுமா, ஹீரோ நீங்கள் இருக்கிற வரைக்கும். இந்த விஷயத்தை வந்து அந்த ராஜமாதா கிட்ட அவங்க அப்பா சொல்லும்போது அந்த பொம்பளை கத்திகிட்ருக்கு, ஐயோ அவளுக்கே இந்த பப்ளிக்கில் பெரிய ஹிட் இருக்குது, இப்போ இந்த விஷயத்தை வேற நீங்கள் பண்ணி தொலைஞ்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், அவளுக்கு மதிப்பு அதிகமாகும், எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. உனக்கு தான் ஒரு விஷயம் புரிய மாட்டுது, அவனோட ரெப்புடேஷன் போக போக ரொம்ப மோசமாகிட்டு இருக்கா, அதை வச்சு நம்ம அவனை அழிச்சிடலான்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ உங்ககிட்ட பிளான் இருக்கா அப்படின்ட்டு ராஜமாதா கேட்குது. ஆமான்ற மாதிரி சொல்லும்போது இதுவும் பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த மெய்ட்ஸ் கூட வந்து டிவியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதில் இவங்கள பற்றி தான் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேர் வந்து டேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே தான். பட் ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு சாதாரண பொண்ணு, அவங்கள எப்படி ஒரு கிராண்ட் பிரின்ஸ் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். ஹீரோயின் இதை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஹீரோட மூஞ்சியை பார்க்கவே மாட்டுறா. ஹீரோட்ட அந்த நியூஸ் பேப்பரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க, பாரு இந்த ஃபோட்டோவில் உன் மூஞ்சி என் மூஞ்சிலாம் ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் ஒரு ஹாட் நியூஸா? நியூஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்ம 2 பேரும் ஹோட்டலில் இருந்தோம் அப்படின்னு கிசுகிசுப்பெல்லாம் எழுதி எப்படி அது தீயா பரவச்சு, அந்த மாதிரி செக்ஸியாக இருக்கணும் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குற, என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி நாக்கில் லிப் பண்ணிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காளா, அதை பார்க்கும்போது இவனுக்கு கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது, ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவ வேறு டக்குன்னு ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாளா, அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, கையை எடுமா, எதாக இருந்தாலும் தள்ளி நின்று பேசுமா அப்படின்ட்டு. இங்கே பாரு, இந்த ராயல் வெட்டிங்கு அது இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டே இல்லை, நான் உன்னை வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து சொல்கிறாளா, அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரெடியாகி வரா, கிட்டத்தட்ட ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்துட்டுருக்காள. இதை ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் பார்க்குறான், எப்படி ஏஞ்சல் மாதிரி, அப்படியே அந்த பிரின்சஸ் டயானா மாதிரி இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் ஃபஸ்ட்டு ஆமான்ற மாதிரி சொல்ல வந்துட்டு இல்லைன்னு அசிங்கப்படுத்தி விட்றான். அவளுக்கு செம்ம காண்டாயிருது. ஸோ ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு அழகாக மாடலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. என்னடா அவள் இப்படி வரா அப்படின்ட்டு ஹயுன் பார்த்திங்கன்னா அந்த கிம் கிட்ட போயிட்டு போடா காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண சொல்கிறான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு, வாமா என் கையை பிடிச்சிக்க, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அழகாக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டேடியம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். இங்கே பேஸ்பால் மேட்ச் வந்துட்டு நடக்க போது போல். ஹீரோயின் வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்க போயிட்டா போல். ஹயுன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ராயல் கார்ட்ஸை வர சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அப்புறம் கூடிடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பார்த்திங்கன்னா பாப்கார்னு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு வாங்கிட்டு வந்துட்டா.
ஒரு ஜர்க்கினையும் கொடுக்குறா. இந்தாங்க இதை போட்டுக்கங்கன்னு. ஹைன் வந்து சொல்கிறான், பிரின்ஸ் வந்து இந்த மாதிரி ஜர்க்கின்லாம் போடக்கூடாது, அது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு. என்ன பெரிய ரூல்ஸ், இது ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் தானே, நம்ம 2 பேரும் மேட்சிங்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கிசு கிசுப்புலாம் பரவும், அதுக்காக தான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த ஹைன் கிட்ட அதை கொடுத்துட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காளா. ஸோ ஹைன் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே நான் என்ஜாய் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க்கின் அப்புறம் கொடை எல்லாத்தையுமே வெடுக்குன்னு பிடிங்கிட்டு இருக்கான். நீ இதை போட போறியா, போடா போய் வேலையை படுறா அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்னத்தை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்குள்ளே வராலாம். அங்கே பிரைம் மினிஸ்டர் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு பால் வந்து பிக் பண்ணுவார் போல். ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு பயங்கர ஃபேன் போல், பயங்கரமாக கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அவர் ஃபஸ்ட்டு பாலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோனோட பக்கத்தில் தான் வராரா. ஹீரோக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படி. இவனும் ரொம்ப காண்டோட பார்த்தீங்கன்னா தள்ளி உட்காரும்போது ஹீரோன் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாளா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிடல. ஏன்ப்பா உனக்கு பசிக்கலையான்ற மாதிரி கேட்டால் எனக்கு பசிக்குதுன்றான். அப்போ சாப்பிடு. அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க ஒன்லி ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் சாப்பிடணும், அதுவும் அனுமதிக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணணும், ஏதாவது பாய்சன் கலந்துருக்கான்னா செக் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் தெரியுறாங்களா, எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கத்தும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் டைப் பண்ணி காட்டுறா, ப்ளீஸ் அவரோட டெக்கோரமை ஃபாலோ பண்ண விடுங்க, எங்களால் இங்கே வந்து கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நீ என் கூட சாப்பிடவா, நம்ம 2 பேரும் வெளியே சாப்பிட போய் ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி நாங்கள் 2 பேரும் போகிறோம், நீங்கள் பேலஸ்க்கு போங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது நான் உன் கூட தானே வந்தேன், என்னை கழட்டி விட்டுட்டு நீ மட்டும் போகிறது நியாயமா, நானும் உங்கள் கூட வருவேன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லோரும் சாப்பிடும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரா ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாள். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அவங்க இந்த மாதிரி ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், ஏன்னா இதில் வந்து ஈஸியாக பாய்சன் வந்துட்டு கலக்க முடியும், அதனால தான் அப்படின்னு. அதுக்கு தான்ப்பா இந்த மாதிரி பிரின்ஸு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, ரொம்பவே ரிஸ்க்கு, சைட் கேப்பில் அடிச்சு விட்டுட்ருக்கானா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகிட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறேன், சின்ன வயசில் இவனும் அவங்க அண்ணாவும் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்ருக்காங்களே, அப்போ நம்ம குட்டி வயசு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா நான் உன் ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கவான்ற மாதிரி கேட்குறான். இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஆசையாக தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்றான். 2 பேரும் ஜாலியாக இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜா வராப்பில் அவங்க அப்பா கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்பா இங்கே பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல வரான். கன்னத்துலேயே பொலிர்னு ஒரு அறையை விடுறாரு. எவ்வளோ தைரியம் உனக்கு இருந்ததுன்னா நீ வருங்கால ராஜாவை மாக் பண்ணுவ, நீ வந்து அவனோட வழியில் இருக்கவே கூடாது, இதுக்கப்புறம் அவனை நீ கொஷின் கேட்கவே கூடாது, ஏன்னா ராஜா மட்டும்தான் கொஷின் வந்து கேட்பாங்க, நீ அவனோட பாதையில் நிற்கவே கூடாது அப்படின்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு போட்டிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா பாசம் எதுவுமே வந்துட்டு கிடைக்கல போல். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரா ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறான், நீ சாப்பிடு, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஹைனும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரும்போது இந்த கோர்ட் லேடியோட ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, எப்படி நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரா ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு. நான் சாப்பிடல, அவங்க தான் சாப்பிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டெக்கோரமாக ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஆனால் அந்த பொண்ணை எதுக்கு ஃபாலோ பண்ணணும், அவள் இன்னும் நம்ம ராயல் ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே ஆகலை, ஸோ அவள் அவசரத்துக்கு தான் இருப்பா, அவள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கும், சொன்னால் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதுக்கு வேறு வழியே இல்லை, நான் தான் உள்ளே வந்தேன் அவங்களுக்கு டிசிப்ளின் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டோன்னே 2 பேர் பார்த்தீங்கன்னா டே ஏதாவது பண்ணுடா அப்படின்ற மாதிரிலாம் சைகையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பார்த்த உடனே சரி இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா மனசே இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கார்கிட்ட நிற்கிறாப்புல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன் வருது, இதை வந்துட்டு இந்த வந்துட்டு அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி அங்கேருந்து எஸ்ஐ ஓடிடுறா. இந்த விஷயத்த ஹீரோட்ட சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான், அந்த லேடி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகியிருந்திருப்பாங்க அப்படின்னு. ஏன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க உனக்கு டிசிப்ளின்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் நீ அவங்கள இரிட்டேட் பண்ணிட்ட அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்கானா.
என்ன பாஸு ரொம்ப சிரிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. நீங்க 2 பேரும் க்ளோஸ் இல்லன்னு மட்டும் சொல்லிறாதீங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் ரொம்ப கியூட் கப்புலா இருக்கீங்க அப்படின்னு. போடா போய் வேலைய பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஏதோ கியூட் கப்புலா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியா சிரிச்சுட்ருக்கான். எங்கிட்ட ஹீரோயினுக்கு ஆஃபீஸில பார்த்தீங்கன்னா நெறைய வேலைலாம் இருக்கும் போல. என்னடா இவ்ளோ வேலை இருக்கு, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கோர்ட் லேடி பார்த்தீங்கன்னா அப்படியே டெரராக நின்றுட்டு இருக்காப்புல. நான் வந்து உங்களுக்கு டிசிப்ளினை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் போஸ்டரை வந்து நான் மாற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நின்று பார்க்கறது முடியல. இவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது போய் அவள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஸோ அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வரும்போது அங்கேருந்து அப்படியே ஓடி வந்து ஹீரோவை டப்புன்னு ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் தான் இருந்துகிட்ருக்கா. இங்கே பாரு, நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? அதுக்காக தான் பண்ணுறேன், நீ தயவு செஞ்சு இவ்வளோ கூட்டிகிட்டு போயிரு, என்னால் முடியலை, இன்றைக்கி நான் எவ்வளோ வேலை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து அந்த கோர்ட் லேடிகிட்ட சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் என்னோட பேலஸ்க்கு வந்துடுங்க, இவளை வந்து டிசிப்ளின் பண்ணுறது உங்கள் வேலை கிடையாது அப்படின்னு. இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இது என்னோடய ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருது. ஆனாலும் ஹீரோ விட்டு விலகி வரமாட்றா. அவங்ககிட்டயே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த கோர்ட் லேடி பார்த்தீங்கன்னா அவளுக்கு நிறைய லெசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ராயல் ஃபேமிலியோட அந்த டெத் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபியூனரல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி தான் பப்ளிக்காக நடந்துட்டு இருந்ததாம்மா. ஆனால் அதை இப்போ தான் ப்ரைவேட்டாக கொண்டு வந்திருக்காங்கன்னு ஏன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோட அம்மா வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம். அவங்க இறந்து போய் 3 வருஷத்தில் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாராம், அதாவது ஹீரோவோட அப்பா. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஹீரோவோட அண்ணா இறந்து போயிட்டாங்கன்னு இதை கேட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, நம்ம நாளைக்கு வந்துட்டு இந்த பாடத்தை படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடுறா. ஸோ இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயங்களை தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. அங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா மாதா கிட்ட பேசிகிட்டு இருக்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. இவ வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு போகணும், பட் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீ வந்து எனக்கு பதில் இவளை கூப்பிட்டு போ அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, இவங்களோட மெய்டு இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டு நீங்கள் டாக்டரை வர சொன்னீங்களா, கன்சல்ட் பண்ணிங்களா அப்படின்னு. அவங்க முழிக்கிறாங்களா, அவங்க டியூட்டிஸை ஒழுங்காக பண்ண முடியாது, ஒழுங்காக டாக்டரை வர சொல்லி 3 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டை தனியாக போய் அட்டன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ரொம்ப காண்டோட தான் வந்துட்டுருக்கான். அப்போ ஹைன்கிட்ட வந்து சொல்கிறான், ராஜமாதா கூட ஒரு பொண்ணு இருந்தாங்களா, அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையுமே விசாரிங்க அப்படி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயின் வந்து 3 டைம் கூப்பிட்டுருந்தாங்க, என்னன்னு கேளுங்கன்னு. இவனு பார்த்தீங்கன்னா கூப்பிடும்போது அங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நெட்டில் பார்த்துருப்பாள், அவங்க அம்மா அப்பா அவங்க பிரதர்லாம் இறந்ததுனால. ஸோ அதனால் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா, நான் எப்போவுமே உன் சைடு தான் இருப்பேன்னு. இதை கேட்டோன்னா அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். அங்கிட்ட அவள் தனியாக கத்திட்டு இருக்காட, பாவி சொல்லாமல் கூட ஃபோன் வச்சுட்டே அப்படின்னு. இங்கிட்ட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி அவனை அறியாமையே ஹீரோயின் மேலே லவ் வைக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஹைனை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், இன்றைக்கி வந்து நான் என்னோடய ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு போகணும் அப்படின்னு. சரி ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அதே சமயம் நம்ம குட்டி ராஜாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது 2-3 பசங்க வந்து இடிச்சிடுறானுங்க. ஸோ அப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒழுங்காக நீங்கள் பார்த்துட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி திட்டும்போது ராஜா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் கவனமாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வராரா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை, எனக்கு ஹிஸ்ட்ரி லெசன்லாம் இன்றைக்கி எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் அதுக்காக வரல, வேறு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பசங்க வந்து ஜாலியாக விளாண்டுட்டே போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குட்டி ராஜாவுக்கு ரொம்பவே ஏக்கமாக இருக்குது. அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதே சமயம் இங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளின் கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஹீரோனோட தலை ஷோல்டர்லலாம் பார்த்தீங்கன்னா பிளேட்டு அந்த பவுல் இதெல்லாம் வச்சு கீழே விழுகாமல் நடக்க ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, எனக்கு உங்கள் கூட சேர்ந்து விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதனால் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா ராஜா கூட விளாண்டுட்ருக்காங்க. அப்போ ராஜா பார்த்திங்கன்னா அந்த கேமில் வந்து வின் பண்ணிடுறாரு போல். ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் வின் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஆசையை நிறைவேற்றி வைப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு. ஓ சொன்னேன்னா ஞாபகம் இல்லையே அப்படின்னு. மறந்துட்டிங்களா அப்படின்ட்டு இவர் மூஞ்சி வாடும்போது இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. ஸோ இவருக்கு என்ன ஆசைன்னா ஹீரோயின் வந்து ஒரு ரெட் கலரில் கார் வச்சுருப்பாள், அந்த காரில் வந்து ரைடு போகணுமா. இதுவோ உங்கள் ஆசை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவர் வந்து ஒரு ராஜா, இவரை தனியாக விட முடியாது இல்லையா.
ஸோ அதனால் இவங்க காருக்கு முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இவ மெதுவாக போகிறா. அப்போ ராஜா வந்து சொல்கிறாரு, என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க, ஃபாஸ்ட்டாக போக முடியாதா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. என்னாச்சுன்னு தெரில, இவளோட கார் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பிரைம் மினிஸ்டர் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே முந்திக்கிட்டு அவள் கார் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்றும் புரியல. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. பிரேக் பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஏன்னா உள்ளே வேறு ராஜா இருக்காப்புல. அவர் பயப்படுறாரு, ரொம்ப பயந்து அழுதுட்டு வேற இருக்காப்புல. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா இவ கார் அப்படியே கிராஷ் பண்ணுற மாதிரி கிராஷ் பண்ணிட்டுருக்கா அந்த டயரை மட்டும். அப்போனாச்சும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அப்படி. இவ காருக்கு ஃப்ரண்ட்டில் வேற ஒரு கார் வருது. அது யாரோடது என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்போ அந்த கார் பார்த்தீங்கன்னா சடனாக குறுக்க வந்து நின்றுது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் அந்த காரில் போய் விட்டுறா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி புகை மூட்டமாக இருக்குது. இவ ஒரு மாதிரி திரும்பி பார்த்தா உள்ளேருந்து ஹீரோ தான் ரத்த வெள்ளத்தில் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.